விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மழை பிடிக்காத மனிதன் படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தை இன்ஃபினிட்டி பிலிம் வெஞ்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. விஜய் மில்டன் இயக்கி இருக்காரு. அச்சு ராஜாமணி மற்றும் விஜய் ஆண்டனி இசை அமைச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார், சத்யராஜ் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, தனது அடையாளத்தை மறந்து வேறொரு ஊரில் வசிக்கும் ஒரு நாயகனை பற்றிய கதை. இதே பாணியில் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பும் சில படங்களை பார்த்திருக்கலாம். தமிழ் சினிமாவில் அதிகம் காட்டப்படாத அந்தமான் தீவுகளை இந்த படத்தின் கதைக்களமாக வைத்துள்ளார் இயக்குனர். படத்தின் ட்ரெய்லரை பார்த்தபோது ஏதோ ஒரு அதிரடி த்ரில்லர் படம் என தோன்றியது. ஆனால் படத்தில் நாயகனுக்கும் வில்லனுக்குமான மோதல் மட்டுமே கதை என்பது ஏமாற்றத்தை தருகிறது. சீக்ரெட் ஏஜென்டாக இருப்பவர் விஜய் ஆண்டனி. அவருடைய மேலதிகாரி சரத்குமாரின் தங்கையை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அமைச்சர் ஒருவர் விஜய் ஆண்டனியை பழிவாங்க நடத்திய தாக்குதலில் விஜய் ஆண்டனியின் மனைவியும் அவரது நண்பர்கள் சிலரும் கொல்லப்படுகிறார்கள். விஜய் ஆண்டனியும் அதில் இறந்து விட்டார் என்று கூறி அவரை அந்தமான் தீவில் ஒரு ஊரில் இருக்க வைக்கிறார் சரத்குமார். அந்த ஊரில் வட்டிக்கு பணம் கொடுத்து தராதவர்களை கொலை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கும் தனஞ்சயாவுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் மோதல் வருகிறது. அதில் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. எப்போதுமே ஒரு சோகமான முகம், கொஞ்சம் நீளமான தலைமுடி, அதன் மேல் ஒரு நீளமான தொப்பி என படம் முழுவதும் தளர்வான தோற்றத்தில் இருக்கிறார். ஆனால் சண்டை காட்சி என்று வந்துவிட்டால் அதிரடி காட்டுகிறார். 2-3 சண்டை காட்சிகள் படத்தில் அசத்தலாக அமைந்துள்ளன. அவற்றில் புதிய விஜய் ஆண்டனியை பார்க்க முடிகிறது. மற்ற காட்சிகளில் வழக்கமான அதே விஜய் ஆண்டனி தான் வந்து போகிறார். இப்படியான கதாபாத்திரங்களை விஜய் ஆண்டனி தேர்வு செய்வதை இனி மாற்றியே ஆக வேண்டும். சீக்ரெட் ஏஜென்ட் ஏதோ ஒரு லோக்கல் தாதாவுடன் மோதி அந்த சீக்ரெட் ஏஜென்டின் வேலையையே மோசமாகிவிட்டார் இயக்குனர். அச்சு ராஜாமணி, விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார்கள். அந்தமான் தீவு என சில இடங்களை மட்டும் காட்டிவிட்டு மீதி இடங்களை செட்டு போட்டு எடுத்திருக்கிறார்கள். சண்டை காட்சிகளை அமைத்துள்ள சுப்ரீம் சுந்தர், மகேஷ் மேத்யூ, கெவின் குமார் ஆகியோருக்கு மட்டும் ஸ்பெஷல் பாராட்டுக்கள். தனது மனைவியை ஒரு மழை நாளில் இழந்ததால் மழை பிடிக்காத மனிதன் ஆகிவிடுகிறார் விஜய் ஆண்டனி. OTT வந்த பிறகு கொரியன் கிரைம் தொடர்களை பார்ப்பது கூட நமது தாய் குலங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அப்படி என்றால் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கதையை எப்படி எடுத்திருக்க வேண்டும்? மழை பிடிக்காத மனிதன் தலைப்பு மட்டுமே போதாது, படம் பிடிக்காத மனிதன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல நீக்கப்பட்ட காட்சிகளை மறுபடியும் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இயக்குனர் விஜய் மில்டன் புகார் சொல்லி இருக்காரு. சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் இந்த படம் பைசாக்கு தேராது என்பது படம் பார்த்த ரசிகர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நடிக்க தெரியாத விஜய் ஆண்டனியின் தோல்வி படத்தில் இதுவும் ஒன்று.